இங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுங்க ஒரு காட்டுக்குள்ள மாட்டிக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணியே இல்ல. ஒரு கல்லுக்கு அடியில மட்டும் ஒரு குகை மாதிரி இருக்குது. அந்த இடத்துல ஈரமா இருக்கிறதுனால அதுக்குள்ள தண்ணி இருக்குமான்னு சொல்லி செக் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் உள்ள கையை வச்சு பார்க்கும்போது உள்ள தண்ணி இருக்கு, ஆனா அது வெளியே வர மாட்டேங்குது. இவன் கையை வச்சு லைட்டா வெளியே இழுக்கும் போது லைட்டா தண்ணி வருது. அதுக்கப்புறம் உள்ள ஏதோ அடைச்சிட்டு இருக்குன்னு இவன் என்ன பண்ணுவானா, அதுல இவன் வச்சிருந்த சின்ன பாமை வச்சு பிளாஸ்ட் பண்றான். பிளாஸ்ட் பண்ண அடுத்த செகண்ட் அதுக்குள்ள இருந்து நிறைய தண்ணி வர ஆரம்பிச்சிருது. அது கூடவே ஒரு பாக்ஸ் ஒன்னு வெளியே வந்து விழுகுது. இது என்னடா பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கிறதுனால அதை எடுத்து ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு மனுஷனோட தலையோட எலும்பு கூடு இருக்குது. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. இத பார்த்ததுல இருந்து இவன் என்ன பண்ணுவானா, அவன் ஃப்ரெண்டு கிட்ட நம்ம இங்க இருக்கிறது எனக்கு என்னவோ சரின்னு படல, நம்ம இங்க இருந்து கிளம்பிடலாம் சொல்றான். ஆனா அவனோட ஃப்ரெண்டு இன்னைக்கு நைட்டு மட்டும் இங்கே தங்கிட்டு போலான்னு சொன்னா அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா அவனுக்கு ஒரு மாதிரி டிஃபரெண்டான கனவு வரும். அடுத்த நாள் எழுந்து மறுபடியும் உடனே அவனோட ஃப்ரெண்டை கூட்டிட்டு அந்த குகைக்கு போறான். ஆக்சுவலா அவனோட கனவுல என்ன வந்திருக்குன்னா, அந்த குகைகளை ஒரு மாதிரி வித்தியாசமான பொருள் இருக்கிற மாதிரி இவனுக்கு வந்திருக்கும். இவன் கனவுல வந்த மாதிரி அந்த வினோதமான பொருள் அதுக்குள்ள பார்த்தோன்னா இவங்க ஷாக் ஆயிடுவாங்க.